இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம், இசையுடன் முழங்கிடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம், இசையுடன் முழங்கிடுவோம். இறை குலமே எழுக, இறை அரசே வருக, இறை குலமே எழுக, இறை அரசே வருக. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். அந்த இறைமகன் இயேசுவின் பாதங்கள் வழியில் பயணத்தை தொடர்ந்திடுவோம், வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம், இசையுடன் முழங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து பயன்பெற்று வரும் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துகள். நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தன்னிகர் இல்லா தலைவர். மனிதகுலத்திற்கு பிரச்சனையாக இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை அவர் தீர்வு தருகிறவர். குறிப்பாக மனிதகுலத்திற்கு இன்றைக்கும் பிரச்சனைகளாக இருப்பவை நோய், பேய், சாவு மற்றும் இயற்கையின் சீற்றம். தொழில்நுட்பம், விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்திருந்தாலும் இந்த 4 துறைகளில் நாம் இன்னும் எவ்வளவோ போக வேண்டியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவற்றின் மீது ஆற்றல் மட்டுமல்ல, அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயை குணப்படுத்துகிறார், இறந்த ஒரு சிறுமியை உயிர்த்தெழச் செய்கிறார். மனித குலத்திற்கு அச்சுறுத்தலாய் இருக்கிற நோயின் பிடியிலிருந்தும் சாவியின் கொடூரத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருகிறார் என்பதே மகத்தான செய்தி. ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சமூகத்தில் வாழும் அனைவருக்கும் நலம் அருள வேண்டுமென்று இன்றைய திருப்பலியிலே சிறப்பாய் வேண்டுவோம். நலம் அருள வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கை மலர வேண்டும். நாம் நம்பிக்கையை ஆண்டவர் மீது ஆழமாய் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே வல்ல செயல்கள் நடைபெறுகின்றன என்று இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவர் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்றே விரும்புகிறார். அத்தகைய வாழ்வை பெற்றுக்கொள்ள இன்றைய திருப்பலியின் வாசகங்கள் நமக்கு துணை புரியட்டும், தூண்டுதல் தரட்டும். தூய மறை உண்மைகளை தகுந்த முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப் பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 13 முதல் 15 முடிய மற்றும் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 23 முதல் 24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவி சாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரை உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 7, 9 மற்றும் 13 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார்.
அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது. அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வின் நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் இயேசு தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள்.
அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகைக்கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் இயேசு அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தரித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்துப் போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று ஒரு விளம்பரத்தை நாம் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். தொடர்ந்து அந்த விளம்பரத்தில், கண்ணார் 2 லட்டு திங்க ஆசையா என்று அந்த நபர் கேட்பார். இன்றைக்கு அப்படித்தான் நமக்கும் சொல்ல தோன்றுகிறது. ஆண்டவர் இயேசுவோடு நடந்து புதுமை காண ஆசையா, வல்ல செயல்களை ருசிக்க ஆசையா என்று நாம் கேட்கிறோம். ஆம் என்றுதான் எல்லாரும் பதில் சொல்வார்கள். 2 புதுமைகள், 2 வல்ல செயல்களை பார்க்க கேட்க உங்களுக்கு ஆசையா என்று நாம் இன்றைய நற்செய்தியின் ஒளியில் கேட்க வேண்டியுள்ளது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு 2 புதுமைகளை செய்கிறார், அல்லது 2 வல்ல செயல்களை செய்கிறார். இந்த 2 வல்ல செயல்களுக்கும் அடிப்படையாய் அமைந்திருப்பது என்ன என்று ஒரு கேள்வியை நாம் கேட்டால், நம்பிக்கை. நம்பிக்கை, நம்பிக்கையோடு இரும் என்று அவர் தொழுகைக்கூட தலைவர் யாயிருக்கு சொல்லுகிறார். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நம் எல்லாருக்கும் கோடியற்புதர் அந்தோணியார் மிகவும் பிடிக்கும், மிகவும் தெரிந்த ஒரு புனிதர். புனித அந்தோணியார் 2 பெரிய நூல்களை எழுதியிருக்கிறார். ஒன்று ஞாயிறு மறையுரைகள், மற்றொன்று திருநாள் மறையுரைகள். இந்த அந்தோணியாருடைய எழுத்துக்களை ஆய்வு செய்து பிரான்சிஸ்கன் அருட்தந்தையர்கள் ஆய்வு நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு நூலிலே அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். கடவுள் புதுமை எப்படி செய்கிறார் என்பதனை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கூர்ந்து கவனித்து அந்தோணியார் தன்னுடைய எழுத்துக்களில் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார் என்று. அது என்ன? பழைய ஏற்பாட்டிலே ஒரு வல்ல செயல் அல்லது ஒரு புதுமை எப்படி நடக்கிறது என்றால், முதலில் ஆண்டவர் அந்த வல்ல செயலை செய்வார், புதுமையை செய்வார், அற்புதத்தை செய்வார். அடுத்து அந்த புதுமையின் விளைவாக மக்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கை பிறக்கும், நம்பிக்கையை வளர்த்தெடுப்பார். இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் புதுமை செய்கிற பாணி என்று அந்தோணியார் குறிப்பிடுவதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. அப்படியானால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி புதுமைகளை செய்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அதில் ஒரு மாறுபாடு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மக்கள் உள்ளத்திலிருந்து நம்பிக்கை பீரிட்டு எழ வேண்டும். அந்த நம்பிக்கை இரட்டிப்பாக வேண்டும், 2 மடங்காய் அது வளர வேண்டும். இறைவார்த்தையின் ஒளியில் அல்லது வாக்குறுதியின் ஒளியில் புதுமை செய்கிற ஆண்டவரிடத்திலே பற்றுறுதி கொள்ளுதல் வேண்டும். அதாவது நம்பிக்கை 2 மடங்காகி வாக்குறுதியை பற்றி கொண்டு ஆண்டவரிடத்திலே உறுதியாய் கேட்கிற பொழுது புதுமை நிகழ்கிறது.
ஆம், அந்த சூழலில் கடவுளால் வல்ல செயலை நிச்சயமாக செய்துவிட முடியும், அவரால் செய்யாமல் இருக்க முடியாது என்று அழகாக கோடியற்புதர் அந்தோணியார் கோடிட்டு காட்டுகிறார். அன்புமிக்கவர்களே, புதுமை செய்யப்படுகிற சூத்திரம் அல்லது விதி அல்லது இலக்கணத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். இன்றைய நற்செய்தியும் அதற்குத்தான் சான்று பகர்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிகளை கலிலேய கடற்கரையை சுற்றியே நிகழ்த்தி கொண்டிருந்தார். அவர் காற்றையும் கடலையும் அடக்கினார். அவர் கெரசேனர் பகுதியிலே பேய் பிடித்தவருக்கு நலமளித்தார். இப்பொழுது படகேறி கடலை கடந்து மறுகரையை அடைகிறார். அதாவது அவர் கப்பர்நகும் பக்கம் வருகிறார். அவ்வாறு வருகிற பொழுது தொழுகை கூட தலைவராகிய யாயீர் இயேசுவிடத்திலே வந்து அவர் காலில் விழுந்து மன்றாடுகிறார். தொழுகை கூடங்கள் அன்றைக்கு பலஸ்தீன் நாட்டில் நிறைய இருந்தன. ஒவ்வொரு யூதர்கள் வாழுகிற ஊரிலும் ஒரு தொழுகை கூடம் இருந்தது. சுமார் 30 பேர் இருப்பார்களே என்றால் கண்டிப்பாக ஒரு தொழுகை கூடம் இருக்கும். எருசலேம் கோவிலுக்கும் தொழுகை கூடத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. எருசலேம் கோவிலிலே பலிகள் நடைபெறும், மற்ற வழிபாடுகளோடு பலிகள் நடைபெறும். ஆனால் தொழுகை கூடத்திலே வழிபாடுகள் மாத்திரம் நடைபெறும், பலிகள் நடைபெறுவதில்லை. இதுதான் அடிப்படையான வேறுபாடு. மேலும் தொழுகை கூடங்கள் அந்த ஊரில் மக்கள் நடுவே ஏற்படுகிற பிணக்குகள், சண்டைகள், சச்சரவுகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு குட்டி நீதிமன்றங்களாக செயல்பட்டன. மேலும் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி, விவிலியம், திருப்பாடல்கள் இவற்றை கற்றுக் கொடுக்கிற பயிற்சி கூடங்களாகவும் அவை பயன்பட்டன. அடிப்படையில் ஓய்வு நாட்களில் மற்றும் விழா நாட்களில் மக்கள் ஒன்று கூடி வந்து ஆண்டவரை தொழுகை செய்கிற இடம். ஆகவே தான் சினகாக் எனப்படுகிற அந்த வார்த்தையை தொழுகை கூடம் என்று நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு தொழுகை கூடத்திற்கும் ஒரு பொறுப்பாளர், ஒரு தலைவர் இருப்பார். ஒருவேளை அவர் அதை கட்டி கொடுத்திருப்பார், இல்லை என்றால் ஒரு மக்கள் அவரை இதை பொறுப்பாக வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு தொழுகை கூட தலைவர் இங்கே யாயீர் என்கிறவருடைய பெயரை நாம் பார்க்கிறோம். அவர் பலரை தன்னுடைய தொழுகை கூடத்திற்கு அழைத்து மறையுரைகள் ஆற்றுமாறு, மக்களுக்கு விவிலியத்தை எடுத்து சொல்லுமாறு அவர் கேட்டிருப்பார். ஆண்டவர் இயேசுவை குறித்து முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன. அவர் வந்தால் குண்டக்க மண்டக்க எதையாவது செய்து விடுவார், ஓய்வு நாளில் புதுமைகளை செய்து விடுவார், அவரை அழைப்பதா வேண்டாமா, அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதா வேண்டாமா என்றெல்லாம் கூட அங்கே தொழுகை கூட தலைவர்கள் நடுவிலே பேச்சு இருந்திருக்கும். ஆனால் தனக்கு வந்தால் தெரியும் தலைவலி காய்ச்சல் என்று சொல்வார்களே, அவருடைய குடும்பத்தில் அவர் மிகவும் அன்பு செய்த ஒரு அன்பு மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார். ஆகவே தன்னுடைய தலைக்கணத்தை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஆணவத்தை எல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு அவர் இயேசுனுடைய காலில் வந்து விழுகிறார். காலில் விழுந்து, ஐயா, என்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். காலில் விழுந்து வருந்தி என்கிற அந்த வார்த்தைகள் ஒரு மனிதன் எவ்வளவு பணிந்து இறங்கி செல்கிறான் என்பதை கோடிட்டு காட்டுகிறது. ஏனென்றால் அவருக்கு இப்பொழுது அவருடைய மகள் உயிர் பிழைக்க வேண்டும், நலம் பெற வேண்டும், நோயிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அதுதான் அவருடைய ஒரே மன்றாட்டாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே வந்து மன்றாடுகிறார். நீங்கள் திருவிவிலியத்தை பார்ப்பீர்களே என்றால் வசனம் 21 முதல் 23 முடிய உள்ள பகுதி ஒரு பத்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்து 24 முதல் 34 முடிய உள்ள பகுதி இன்னொரு பத்தியாக இருக்கிறது. பிறகு 35 முதல் 43 முடிய உள்ள பகுதி இன்னொரு பத்தியாக அமைந்திருக்கிறது. அறிஞர்கள் விவரத்தோடு தான் இந்த பத்திகளை பிரித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே நமக்கு சொல்லப்படுகிற முதல் செய்தி தொழுகை கூட தலைவருடைய இந்த விண்ணப்பம். இப்பொழுது அடுத்ததாக 35ஆம் வசனத்துக்கு தொடர்ந்து நாம் சென்றால் இந்த தொழுகை கூட தலைவனுக்கு அவருடைய வீட்டில் நடந்தது என்ன என்பது நமக்கு புலனாகிவிடும். ஆனால் இப்பொழுது இயேசு வருகிறேன் என்று சொல்லி அவருடன் நடக்கிறார். அது கொஞ்சம் நேரம் எடுக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த யாயீருடைய நம்பிக்கையை ஆண்டவர் மிகுதிப்படுத்துகிறார். யாயீருக்கு விசுவாசத்தில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறார். அதுதான் இந்த கதை சொல்லுகிற பாணியிலே இருக்கிற ஒரு புதுமை. அறிஞர் பெருமக்கள் இதனை சாண்ட்விச் டெக்னிக் என்று சொல்வார்கள்.
சாண்ட்விச் என்பது ஒரு ரொட்டியை 2ஆக வெட்டி அதற்குள்ளே சுவையான பண்டம், அது காய்கறிகளோ அல்லது கறியோ அல்லது மீனோ வைத்து பிறகு அதை இணைத்து சாப்பிடுவது, இல்லை என்றால் பட்டர் ஜாம் வைத்து அதை சாப்பிடுவது. அந்த ரொட்டிக்கு மத்தியில் வைக்கின்ற இந்த சுவையான பண்டம் அதை அழகுபடுத்தி விடுகிறது, அதை மெருகேற்றி விடுகிறது. அப்படித்தான் இங்கு நடப்பது ஒரு புதுமை. அந்த புதுமையை வெட்டி இடையில் ஒரு பத்தியை இணைத்து இன்னொரு புதுமையை உள்ளே கொண்டு வந்து அந்த புதுமைக்கே ஒரு அழகை ஆசிரியர் சேர்த்து விடுகிறார். ஆம், நாம் சொல்லுகிறோமே, சாட்சியம் சொல்லுதல், சான்று பகிர்தல். அந்த சான்று பகிர்தலால் நம்முடைய விசுவாசம் இரட்டிப்பாகிறது, நம்முடைய விசுவாசம் உறுதி பெறுகிறது. நமக்கும் அப்படி நடக்க வேண்டும். 1000 கோடி புதுமை நடக்கிறது, அடியனுக்கு நடக்காதா என்கிற விண்ணப்பம் வந்து விடுகிறதே. அப்படித்தான் இங்கே இந்த 2வது புதுமை இடைச்செருகலாக உள்ளே நம்பிக்கையை தூண்டுவதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான இலக்கிய பாணியிலே, கதை சொல்லுகிற வடிவத்திலே இதனை மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்திருப்பதை நாம் இங்கே குறித்து காட்ட வேண்டும். மற்ற பகுதிகளிலும் இதே டெக்னிக்கை, இதே நடைமுறையை, இலக்கிய பாணியை மார்க் நற்செய்தியாளர் கையாளுகிறார். இந்த இடத்திலே இது சிறப்பாக அமைந்திருக்கிறது. சரி, இப்பொழுது இயேசு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இங்கே வசனம் 24 சொல்லுகிறது, பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். பெருந்திரளான மக்கள். அவர் பின்னால் பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே, நிறைய பேர் உங்களை நெருக்கினாங்களே, நிறைய பேர் உம்மை தொட்டார்களே, நிறைய பேர் உம்மை இடித்து கொண்டு வந்தார்களே, எப்படி உம்மை தொட்டது யார் என்று கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் பெருந்திரளான மக்கள் இயேசுவை நெருக்கிக் கொண்டே சென்றார்கள் என்கிற இந்த வசனம் இருக்கிறது. அப்போது இங்கே இன்னொரு இடைச்சல்களான புதிய புதுமை புகுத்தப்படுகிறது. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் 12 ஆண்டுகள் நீண்ட காலம் அவர் இந்த நோயில் வருந்தியவர். 2வது, மருத்துவர் பலரிடம் தன்னுடைய பணத்தை எல்லாம் அள்ளி செலவழித்து பொருளாதார இழப்பை அவர் சந்தித்திருப்பவர். உடல் நலம் ரொம்ப நொந்து நூலாகி போயிருக்கிறவர். அவருடைய மனநலமும் நிச்சயமாக கெட்டுப்போயிருக்கும். அப்படி மிகவும் வருந்திய ஒருவர், இயேசு வருகிறார், இயேசு இந்த பாதையை கடந்து செல்லுகிறார் என்று கேள்விப்பட்டு, நான் அவருடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறார். ஆகவே கூட்டத்திற்குள் சென்று ஆண்டவருடைய ஆடையை அவர் தொட்டு விடுகிறார். பழைய ஏற்பாட்டின்படி இவ்வாறு இரத்தப்போக்கினால் துன்புறுகிற ஒரு பெண் என்ன, அவள் தீட்டுப்பட்டவள். அவள் அடுத்தவர்களை தொடக்கூடாது. அவள் அடுத்தவர்களை தொட்டால் அவர்களும் தீட்டுப்பட்டு விடுவார்கள். ஆனால் அவர் ஆண்டவர் இயேசுவை தொடுகிறார். இயேசு தொட அனுமதிக்கிறார். அதில் ஒரு ஆழ்ந்த உண்மை இருக்கிறது. இயேசுவை தொடுவதால் யாரும் தீட்டாகி போவதில்லை. தீட்டானவர்கள் நலமாகி போவார்கள். தீட்டு தூய்மையெல்லாம் உலகம் கண்டுபிடித்த ஒரு மோசமான செயலாகும். ஆண்டவரிடத்திலே தூய்மை, நலம், குணம், வெற்றி, சுகம், வாழ்வு இதுதான். ஆகவேதான் அவளுடைய தீட்டும் குணமாகி விடுகிறது, அவளும் நலமாகி விடுகிறாள். ஆனால் இந்த புதுமையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலிலே, உள்ளத்திலே அவர் உணர்கிறார். ஆகவே கூட்டத்தை பார்த்து, என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார் என்று அவர் கேட்கிறார். அங்கிருக்கிறவர்கள், என்ன ஆண்டவரே, நாங்கள் இடித்தோம், நாங்கள் தொட்டோம், நீங்கள் தொட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, நம்பிக்கையோடு என்னை தொட்டு நலம் பெற்றதை நான் உணர்ந்திருக்கிறேன். யார் அவர் என்று கேட்கிறார். இயேசு ஒருவேளை கேட்காமலே இருந்திருக்கலாமோ? அந்த பெண் ஒருத்தி, ஏனென்றால் ஏற்கனவே அவள் நடுங்கி பயந்து இருக்கிறாள், அவள் அமைதியாக போயிருக்கலாமே. ஆண்டவர் இயேசு அங்கே ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்க விரும்புகிறார். தீட்டு என்று அல்ல, என்னை தொடுவதால் நீங்கள் நலம் பெறுவீர்கள். அது வேற இடத்துல தான் நீங்கள் தொட்டால் அங்கே தீட்டாகி போய்விடும். ஆனால் இங்கே அப்படி அல்ல, இயேசுவை தொடுவதால் நலம் கிடைக்கும் என்பதனை வலியுறுத்துவதற்காக அந்த பெண்ணை ஆண்டவர் இயேசு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். அவர் ஓடோடி வந்து, ஐயா, நான் தான் தொட்டேன் தன் நிலைப்பாட்டை அவர் சொல்லுக. ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று அவர் சொல்கிறார். இத்தோடு அந்த பத்தி முடிந்து விடுகிறது. இந்த நிகழ்ச்சியை கூட்டம் பார்க்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரோடு பயணிக்கிற யாயிர் பார்த்து கொண்டு வருகிறார். இவரால் 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள பெண்ணினுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடிகிறதே. 12 வயதான என்னுடைய மகளுடைய பிரச்சனையை நிச்சயமாய் தீர்த்து வைக்க முடியும் என்று அவர் உள்ளத்தில் இப்பொழுது உறுதி பிறந்திருக்கும். ஆனால் அந்த உறுதியை குலைக்கும் வண்ணம் வீட்டிலிருந்து செய்தி வருகிறது.
என்ன ஐயா, உம்முடைய மகள் இறந்து போய்விட்டாள், ஏன் போதகரை இன்னும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அவரை நிறுத்திவிட்டு வாருங்கள், வீட்டில் கவனிக்க வேண்டிய காரியங்களை வந்து கவனியுங்கள் என்று அவருக்கு செய்தி வருகிறது. இயேசு இந்த செய்தியை செவிமடுத்து கேட்கிறார். இயேசு இந்த செய்தி காதில் விழுந்ததும் அவரிடத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் நமக்கு நல்ல படிப்பினை. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர். பயப்பட வேண்டாம், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் அவர் இங்கே ஒரு புதுமையை பார்த்திருக்கிறார். இதை போன்ற ஒரு புதுமையை நிச்சயம் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனால் இதைவிட மேலான ஒரு புதுமையை நிச்சயமாய் ஆண்டவரால் செய்ய முடியும். அதற்கு தேவை பயப்படக்கூடாது, நம்பிக்கையாய் விசுவாசமாய் ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும் என்று அவரை தட்டி கொடுத்து விடுகிறார். அவர்கள் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். இந்த குழந்தை இறந்தது உண்மை. ஏனென்றால் அங்கே வீட்டிலே அழுவதற்கென்று, புலம்பி ஓலமிடுவதற்கென்று நபர்களை வரவழைத்திருக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சிறுமியை அடக்கம் செய்வதற்கு தேவையான தொடக்கச் சடங்குகளை அவர்கள் அங்கே தொடங்கிவிட்டார்கள் என்றே தெரிகிறது. இயேசு உள்ளே நுழைந்தவுடனே, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த புரளி, நிறுத்துங்கள் என்று நிறுத்திவிட்டு இயேசு அங்கே சொல்லுகிற வார்த்தை கவனிக்கத்தக்கது. என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய அணுகுமுறையில், ஆண்டவருடைய அகராதியில் இறப்பு என்பது கடத்தல். இந்த வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு கடந்து போகிற ஒரு நிலை, அது இன்னொரு வாழ்க்கையில் பிறக்கிற ஒரு தொடக்கம், ஒரு ஆரம்பம், ஒரு பூபாலம். நாம் அதை இறப்பு என்று சொல்லுகிறோம், அதை ஆண்டவர் விண்ணக பிறப்பு என்றுதான் அவர் பதிவு செய்கிறார். ஆகவே இந்த மனித உடல் உயிரை விட்டு பிரிகிற அந்த நிலையை ஆண்டவர் ஒரு பொருட்டாக பார்க்கவே இல்லை. இங்கு மாத்திரமல்ல, நயீன் நகரத்து கைம்பெண்ணனுடைய மகனிடத்திலும் சரி, அல்லது யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோமே, இயேசு மிகவும் அன்பு செய்த பெத்தானியாவில் வாழ்ந்த மார்த்தா மரியா அவருடைய சகோதரர் லாசருடைய இறப்பிலும் சரி, ஆண்டவர் இறப்பை தூக்கமாகத்தான் பார்க்கிறார். தூங்குகிறார், என் நண்பன் தூங்குகிறான், அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவை பொறுத்த மாத்திரத்தில் இறப்பு என்பது தூக்கம். ஒரு கல்லறையில் இப்படி ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். இறப்பு என்பது நீண்ட தூக்கம், தூக்கம் என்பது ஒரு குட்டி இறப்பு. இறப்பு என்பது நீண்ட தூக்கம், தூக்கம் என்பது ஒரு குட்டி இறப்பு என்று அவர்கள் போட்டிருந்தார்கள். அந்த உண்மையைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். சிறுமி இறக்கவில்லை, தூங்குகிறாள். தூங்குவது போலும் சாக்காடு என்று சொல்வார்கள். தூங்குவது போலும் இறப்பு, தூக்கம்தான் இறப்பு. அப்படியானால் இயேசு இறப்பு அல்லது சாவு என்று எங்காவது பயன்படுத்தி இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. பயன்படுத்தி இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம், மனம் திருந்திய மைந்தன் ஊதாரி மகன் ஓமையிலே அவர் சொல்லுவார், என் மகன் இறந்து போயிருந்தான், அவன் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் என்று பணியாளரிடம் சொல்லுவார். தன் மூத்த மகனிடம், உன் தம்பி இறந்து போயிருந்தான், அவன் உயிர் பெற்று வந்துள்ளான் என்று சொல்லுவார். ஓடிப்போனவன, உறவை வேண்டாம் என்று முறித்து போட்டவன, இறந்து போயிருந்தான் மீண்டு வந்துள்ளான் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இளைய மகன் இறந்தா போயிருந்தான்? இல்லை, உறவை முறித்து போயிருந்தான். ஆண்டவரை பொறுத்த மாத்திரத்தில் உறவை முறிப்பது பாவம், உறவை முறிப்பதுதான் சாவு. ஆனால் இந்த உடல் உயிரை விட்டு பிரிவது தூக்கம். இந்த உண்மையை, இந்த வெளிப்பாட்டை நாம் உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். இப்பொழுது ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. நாம் செத்தவர்களாக இருக்கிறோமா, இல்லை வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய உலகத்திலே உறவை முறித்து போட்டிருந்தால், யாருடனாவது பேசாமல் வைராக்கியமாய் பேசவே மாட்டேன் என்று நாம் இருப்போமே என்றால், 4 சுவர்களுக்குள் நாற்றமடிக்கிற பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடமாடும் பிணம்தான் நாம், வேறொன்றும் நாம் கிடையாது. ஏனென்றால் உறவோடு வாழ்பவன் தான் மனிதன். செத்தவர்களாக இருக்கிறோமா, வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கடவுள் வாழும் கடவுள் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லித் தருகிறது. ஆகவே உயிர் தருகிற ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும். எப்பொழுதும் உறவை பேண வேண்டும், உறவை முறிக்கக்கூடாது. உறவில் நாம் இணைந்து நாம் வாழுகிறவர்களாக இருத்தல் வேண்டும் என்கிற படிப்பினை இங்கே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமி உறங்குகிறாள். உறங்குகிறவர்களை ஆண்டவர் போய் எழுப்பிவிட முடியும். ஆகவே தன்னோடு நெருங்கிய 3 சீடர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்று, தலித்தாகும் சிறுமியை உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்று சொல்லி அவளை ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். என்ன ஆச்சரியம்! சிறுமி எழுந்து உட்காருகிறாள். ஆண்டவருடைய கரிசனையை பாருங்கள். கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, அவளுக்கு உணவு கொடுங்கள்.
மிகுந்த அக்கறையோடு தாயுள்ளத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார், அவளுக்கு உணவு கொடுங்கள், மிகவும் களைப்பாய் இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்துவதை மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு 2 வல்ல செயல்களை கொண்டு வந்து தருகிறது. ஒன்று, நோயிலிருந்து விடுதலை, தீராத நோயிலிருந்து விடுதலை, 12 ஆண்டுகளாய் பட்ட பெரும் பாட்டிலிருந்து விடுதலை, இரத்தப்போக்கிலிருந்து விடுதலை. அதை சுகம் தருகிறவர் ஆண்டவர், தீட்டை நிறுத்துகிறவர் ஆண்டவர். 2வது, சாவிலிருந்து விடுதலை, மனிதகுலத்திற்கு சவாலாய் இருக்கிற இந்த சாவிலிருந்து விடுதலை என்பதனை அது நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவர் இயேசு ஒரு தன்னிகரில்லா தலைவர் என்கிற அந்த கருத்து மீண்டும் இங்கே உயர்ந்து எழும்பி நிற்கிறது. நாம் இயேசுவை வியந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் படிப்பினையாய் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த நோயிலிருந்தும் இந்த சாவிலிருந்தும் நாமும் உயிர் தர வேண்டும். ஏனென்றால் வாழும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை வாழச் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் இறந்தவர்களாக அல்ல, நாம் வாழுகிறவர்களாக இந்த உலகத்திலே சான்று பகர வேண்டும். இயேசுவோடு பயணம் செய்தால் நிச்சயம் நாம் உறவை பேணுகிறவர்களாக வாழுகிறவர்களாக இருப்போம். அப்படி வாழும் கடவுளை நம்புகிறவர்களாக நாம் வாழ்வோம். மேலும் சிறப்பான படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் புதுமை வேண்டுமென்றால் நம்பிக்கையை நாம் இரட்டிப்பாக்க வேண்டும். வாக்குறுதியை ஆண்டவரை பற்றி கொண்டு அவரிடத்திலே மன்றாட வேண்டும். அப்பொழுது நிச்சயம் வல்ல செயல் நம்முடைய வாழ்விலும் நடக்கும். அப்படி ஆண்டவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும், உங்கள் குடும்ப வாழ்விலும், உங்களுடைய சமுதாய வாழ்விலும், உங்களுடைய பணி வாழ்விலும் ஆச்சரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, வல்ல செயல்களை இந்த வாரத்தில் தந்தருள்வாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நோய் நீங்கி நலமருள்பவர் நம் ஆண்டவர். மேலும் சாவை அளித்து நமக்கு வாழ்வு தருபவர் நம் ஆண்டவர். அவரிடத்திலே நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், நாம் சாவின் விளிம்பில் நின்றாலும் அவரிடத்திலே நலம் பெற முடியும், விடுதலை பெற முடியும். இன்றைக்கு நம்முடைய அமைப்புகள், இயக்கங்கள், சபைகள் மற்றும் பல்வேறு வகையான நிறுவனங்கள் இவ்வாறு நோய்வாய்ப்பட்டு இவ்வாறு சாவின் விளிம்பில் நிற்கின்றன. நாம் நலம் பெற வேண்டி, வாழ்வு பெற வேண்டி ஆண்டவரிடத்திலே இப்பொழுது மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களின் உடல்
ஆன்ம வாழ்வில் அக்கறை கொண்டு வாழவும் உமது உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இறையாட்சி பணி செய்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டுத் தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தினை உணர்ந்து மக்கள் பணி செய்திடவும் சாதி சமய இன வேறுபாடுகளை களைந்து ஆட்சி புரிந்து நல்லுலகை படைத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, நீர் செல்வராய் இருந்தும் எங்களுக்காக ஏழையானீர். உமது ஏழ்மையால் நாங்கள் செல்வரானோம். இதை உணர்ந்து நாங்களும் எங்களிடம் மிகுதியாக உள்ளதை கொண்டு இல்லாதோரிடம் குறைபாட்டை நீக்கவும் அனைவரும் சமநிலையில் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே இறைவா, உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளையும் உம்பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் அனைவரையும் உம் திரு இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி நல்ல உடல் உள்ள நலன் தந்திடவும் அதன் மூலம் உமது மாட்சியை உணர்ந்து வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் உமது வல்லமையை நாளும் உணர்ந்தவர்களாக வாழவும் தங்களது சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் மௌனமாக எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எங்களை மீட்பதற்காக உம் திருமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீரே. நாங்கள் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் சிறப்பாக தன்னுடைய வாழ்வாலும் எங்களுக்கு அருள் தருகிற உம் திருமகனுக்காகவும் சிறப்பாக நன்றி சொல்லுகிறோம். மனிதகுலத்திற்கு சவாலாய் விளங்குகிற நோய், பேய், சாவு, இயற்கையின் சீற்றம் இவற்றிலிருந்து உம் திருமகன் இயேசு விடுதலை தருகிறார். இன்றைய நற்செய்தியில் நாங்கள் தியானித்ததைப் போல அவர் நோயிலிருந்தும் சாவிலிருந்தும் எங்களுக்கு புது வாழ்வு தருகிறார். அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தனிப்பட்ட மனிதர்களாய் மட்டுமல்ல, நாங்கள் சமுதாயமாய், அமைப்பாய், இயக்கமாய், நிறுவனமாய் நோய்வாய்ப்பட்டும் சாவின் விளிம்பிலும் நாங்கள் கிடக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நலம் அளித்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வளித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் இருந்து மன்றாடிய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தருளும். நாங்கள் வாழுகிற நாட்களிலெல்லாம் நலமோடு சார்ந்து பகிர்ந்து உறவில் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று
வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே, என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே. எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயின் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய், என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் எம்பெருமான் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆண்டவரே, நீர்மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியைப் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அண்டோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு கற்றுத் தந்தார். பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு இயேசுவின் வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தந்தருள உமை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நலமருளும் ஆண்டவர் நற்கருணை வடிவில் நம் நடுவில் எழுந்து வருகிறார். நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையை அவர் எதிர்பார்க்கிறார். நோயிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் விடுதலை தருபவராய் இந்த ஆண்டவர் இருக்கிறார். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறி இவர். இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாக. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம்.
எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உனை வாடினே. எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம்பாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பில் வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றம் பாகயமை பாரும். வானோர் தம்மரசே தாயே மன்றாட்டை தயவாய் கேளும். ஈரோர் என்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாறாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகவனை பாரும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.